அனைவருக்கும் வணக்கம். கடைசி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சின்ன ஜாவா ப்ரோக்ராம் உருவாக்கி அதை கம்பைல் பண்ணோம். அப்புறம் ரன் பண்ணி அதோட அவுட்புட்டை பார்த்தோம். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட்டை பார்க்குறோம். அந்த பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்றத இந்த வீடியோவில் ஒரு ஹை லெவலாக பார்ப்போம். அதை புரிஞ்சுக்கினா தான் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால வெரி ஹை லெவலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்புறமா அப்கமிங் கிளாஸில் ஃபியூச்சரில் வரப்போகிற கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஜேஆர்இ ஆர்கிடெக்சர், ஜேவிஎம் ஆர்கிடெக்சர்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, உங்களுக்குலாம் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு கம்ஃபர்டபுள் வந்த பிறகு இந்த ஜேஆர்இ பற்றியும் ஜேவிஎம் பற்றியும் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இப்போதைக்கு நான் வெரி ஹை லெவலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கடைசி கிளாஸில் பார்த்தீங்கன்னா puff.javaன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கு பேர் puff.javaன்னு பேர் வச்சோம். அது ப்ரோக்ராம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணியிருந்தோம்? கம்பைல் யூசிங் ஜாவாசி கமாண்ட். ஜாவாசின்ற கமாண்ட் வழியாக நம்ம கம்பைல் பண்ணோம். அப்படி கம்பைல் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? java.classன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிடைச்சிது. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இருந்தது? அதுக்குள்ள ஒரு ஜங்க் கோடு தான் இருந்தது. அந்த கோட் நம்மளால படிக்க முடியாது. இந்த கோடை யார் புரிஞ்சுப்பானா? ஜேவிஎம் ஒருத்தர் மட்டும்தான் புரிஞ்சுப்பாரு. ஜேவிஎம் ஒருத்தர் புரிஞ்சுப்பாரு. அவர் எங்க இருக்காரு? இந்த பிக்சர்ல பாருங்க. இந்த பிக்சர்ல இங்க இருக்காரு அவரு. ஓகே, இவரால மட்டும்தான் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை புரிஞ்சுக்க முடியும். அதுக்குள்ள என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ ஜாவாசி வச்சு கம்பைல் பண்ணிட்டோம். puff.class ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா ஜாவான்ற கமாண்ட் வச்சு இதோட அவுட்புட்டை பார்க்க நம்ம ட்ரை பண்ணோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? திஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் என்ற அவுட்புட் கிடைச்சது. அதாவது இந்த ப்ரோக்ராம்ல நான் கொடுத்துருக்கேன். இதை பிரிண்ட் பண்ணுங்க நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஜாவான்னு சொல்லும் போது என்ன நடக்குது என்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜாவாசின்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஜாவான்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க ஜாவான்னு சொன்ன உடனே என்ன நடக்கும்னா, ஜாவா கமாண்டோட வேலை ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை உருவாக்கும். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? அதுக்குள்ளதான் ஜேவிஎம் அப்புறம் ஜாவா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த ஜேஆர்இக்குள்ள தான் இருக்குது. இந்த ஜேஆர்இ என்ன பண்ணனா, அந்த ஜேஆர்இ ஜேவிஎம் உருவாக்கும். ஜேவிஎம் கால் பண்ணும். ஜேவிஎம் என்ன பண்ணுவாருன்னா, ஜேவிஎம் நம்ம என்ன கிளாஸ் ஃபைல கொடுத்துருக்கோமோ அந்த கிளாஸ் ஃபைல எங்க இருந்து ரீட் பண்ண ஆரம்பிப்பாருன்னா, இங்க இருந்து ரீட் பண்ண மெயின் மெத்தடை கால் பண்ணுவாரு. மெயின் மெத்தடை கால் பண்ணி இதுக்குள்ள இருக்க எல்லா ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒன் பை ஒன்னு ரீட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுப்பாரு. இதான் நடக்குது இங்க. ஓகேங்களா? ஜாவான்னு சொன்னவன என்ன நடக்குது? ஜாவான்னு சொன்னவன ஜாவா ப்ரோக்ராம் ஜேஆர்இ என்ற ஒரு என்விரான்மெண்ட், ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை உருவாக்குது. அது எங்க உட்காந்துருக்கும்? கம்ப்யூட்டர்னா ரேம்ல இருக்கும். ஓகே, அது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். அது அந்த உங்க ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஜேஆர்இ க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஜேஆர்இன்றது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். அது எந்த இடத்துல இருக்கும்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரேம்ல இருக்கும். whenever you say ஜாவா, இங்க ஜாவா உங்க கிளாஸ் நேம் கொடுத்த உடனே இந்த ஜாவோட முதல் வேலை இந்த ஜேஆர்இ கால் பண்ணும். ஜேஆர்இ கால் பண்ண உடனே இந்த ஜேஆர்இயோட வேலை என்னன்னா ஜேவிஎம் கால் பண்ணும். இந்த ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இந்த ஜேவிஎம் என்ன பண்ணும்னா, இந்த டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாட் கிளாஸ் ஃபைல்ல இருக்க இந்த பைட் கோட லைன் பை லைனா ரீட் பண்ணுவார். ரீட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுவார்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த கம்ப்யூட்டர், நீங்க எந்த கம்ப்யூட்டர்ல ரன் பண்றீங்களோ அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸர் புரிஞ்சுக்கிற மாதிரி மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணுவாரு. அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸர் புரிஞ்சுக்கிற மாதிரி மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணுவாரு. அப்படி கன்வெர்ட் பண்ண உடனே நம்ம கம்ப்யூட்டர் அதுல இருக்க அவுட்புட்டை அழகா இங்க பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஜேவிஎம்மோட வேலை அதுதான். ஜேவிஎம்மோட வேலை என்ன? ஜேவிஎம் நம்ம டாட் கிளாஸ் ஃபைலை ரீட் பண்ணி அதுல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ப்ராசஸர் புரிஞ்சுக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த கம்ப்யூட்டர் அதோட அவுட்புட்டை நம்மளுக்கு காமிச்சு விட்டுரும். இதுதாங்க பேக்ரவுண்ட்ல நடக்கிறது. இந்த ஜேவிஎம் உடைய பயன் என்ன பாத்தீங்கன்னா, ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்சி சொல்லுவாங்க. ஜாவோட மெயின் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்சி. அது என்ன பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்? நீங்க இந்த puff.java இருக்கு பாத்தீங்களா? நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல puff.javaன்னு கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணோம்.
கம்பைல் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன கிடைச்சது, ஃபர்ஸ்ட் டாட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் ஃபைல் கிடைச்சதுங்களா. இந்த கிளாஸ் ஃபைலை நான் லினக்ஸ்ல ரன் பண்ணலாம், மேக் ஓஎஸ்ல ரன் பண்ணலாம், வேற ஏதாவது ஓஎஸ்ல ரன் பண்ணலாம், எந்த ஓஎஸ்ல கூட போய் ரன் பண்ணலாம். அதுதான் கிரியேட் ஒன் ரன் எனிவேர். கிரியேட் ஒன் ரன் எனிவேர், அதாவது ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் ஜாவா ஃபைல்ல இருந்து வந்த டாட் கிளாஸ் ஃபைல எங்க வேணா நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வேணா நம்ம ரன் பண்ணிக்கலாம். சாரி, நான் அந்த வார்த்தையை தப்பா சொல்லிட்டேன். அது கிரியேட் ஒன்ஸ் ரன் எனிவேர் இல்ல, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வழியா வந்த டாட் கிளாஸ் ஃபைல நம்ம எந்த ஓஎஸ்ல வேணா, எந்த விதமான ஓஎஸ்ல வேணா ரன் பண்ணலாம். அது மேக்கா இருக்கலாம், அது லினக்ஸா இருக்கலாம், விண்டோஸ் மிஷினா இருக்கலாம், எங்க வேணா நம்ம ரன் பண்ணலாம். அதுதான் கிரேட்டஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் ஜாவா. ஓகேங்களா. இதே மாதிரி சிஓ இல்ல C++ல பண்ண முடியாது. விண்டோஸ் வழியா ஒரு கிரியேட் பண்ண சி ப்ரோக்ராமை மேக்லயோ இல்ல லினக்ஸ்லயோ நம்ம ரன் பண்ண முடியாது, அது ஒர்க் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன நடக்குது என்றதை சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன்ல ஒரு நல்ல டாபிக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, until then bye bye from Suresh.